ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளேட் டெக்கரேஷனுக்கு நம்ம முன்னாடியே பேட்சஸ் ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டு ஆன் ஸ்பாட் எப்படி நம்ம அதை ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேட்சஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெல்ட் ஷீட் எடுத்து தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கொயர் பிளேட்லலாம் வைக்கும் போது இது பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஆஃப் த பிளேட் டபுள் சைடட் டேப் ஓட்டி நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணிடலாங்க. இல்லை நமக்கு சர்க்குலர் பிளேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபெல்ட் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு கிளாத் மாதிரி தான். ஸோ ரவுண்டாக வேணும்னாலும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபெல்ட் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லீவ்ஸு, இந்த போலன்ஸ், அப்புறம் ஃபெதர்ஸு, இந்த மாதிரி லீவ்ஸ் தெரிகிற மாதிரி க்ரீன் லீவ்ஸ் தெரிகிற மாதிரி கொஞ்சம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வச்சுருக்க பேஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டார்க் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி சைடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபெல்ட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணும் போதும் சரி, ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணும் போதும் சரி, கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. அது ட்ரை ஆகிறதுக்கு லாங் டைம் ஆகும், நமக்கு லாங் ப்ராசஸாக போயிடும். ஸோ ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணும் போது பக்காவாக ஸ்டிக் ஆகுங்க. இந்த மாதிரி பேட்சஸ் நம்ம ரெடிமேடாக ஒரு 1 மந்த் முன்னாடியே கூட பண்ணி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் சேஃபாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு எடுத்து அழகாக இதை டெக்கரேட் பண்ணிடலாங்க. டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் சாய்ஸ் தாங்க. கலர்ஸும் அது மாதிரி தான். எப்போவே கலர்ஸ் சூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஷேட், ஒரு லைட் ஷேட், கூடவே ஒரு ஒயிட் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ரிச்சாக தெரியுங்க. அதே மாதிரி இந்த போலன்ஸ், ஃபெதர்ஸ் இதெல்லாம் போடும் போது இன்னுமே நமக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா பேட்சஸும் இவ்வளோ பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எவ்ரி பேட்சஸ் ஒரு ஷேப்பில் ஒரு டிசைனில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அங்கே பார்க்கும்போது எல்லாமே காமனாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்கும் போது கொஞ்சம் இன்னும் ரிச்சாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கோங்க. அதுவும் அந்த ஸ்டேஜில் லைட்ஸ்லலாம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷேப் நான் முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக விசிபிளாக தெரிகிற ஃபெல்ட் ஷீட்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அதோடு சேர்த்து நம்ம ஸ்டிக் பண்ணால் ஆடாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக உள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துருங்க. இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர்ல்ஸை லைக் நிறைய பேர்ல்ஸ் போட்டிங்கனாலும் அசிங்கமாக இருக்குங்க. ஸோ 1 or 2 பேர்ல்ஸ் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சின்ன சின்ன பேட்சஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். ஜென்ரலி சின்ன பேட்சஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 3 பெரிய ஃப்ளவர்ஸாவது அதில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு அந்த பஞ்சாக அது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக 3 பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கணும். நீங்கள் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேஸில் கார்னர்ஸில் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் போலன்ஸ், ஃபெதர்ஸ் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பேட்ச்லேயும் ஒரு ஃபெதராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2-3 க்ரீன் லீவ்ஸாவது விசிபிளாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ணியிருக்க பஞ்ச் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இப்போ பெரிய ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணியாச்சுங்க. இதுக்கு நடுவில் நமக்கு எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் அடியில் இருக்கிற ஃபெல்ட் விசிபிளாக தெரியக்கூடாது. இன்கேஸ் அது தெரியுது அப்படின்னா ஃபெல்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை கண்டிப்பாக சைடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம ரெடி பண்ண செகண்ட் டிசைனுங்க. ஸோ ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா பேக் சைடில் டபுள் சைடட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ ஒரு சைட் நம்ம பீல் பண்ணி நம்மளோட பஞ்சில் ஒட்டியிருப்போம். இன்னொரு சைட் நமக்கு எப்போ வேணுமோ எங்கே வேணுமோ அதை பீல் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிசைன் போயிருக்கோங்க. ஸோ இந்த டிசைனும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, சீர் வைக்கணும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், கல்யாணம்னு வருதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சீக்கிரம் இப்போ ஃபங்க்ஷன் வரப்போகுது, அவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பிளாட்டர் ரிங் பிளாட்டரோட வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அது வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.